ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பிரட்டல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சாதாரணமாக வீட்டில் குழம்பு இல்லாத சமயங்களில், காய்கறி இல்லாத சமயங்களில், அவசரமாக சாப்பாடு ரெடி பண்ணுங்கிற சமையலில் இந்த முட்டை பிரட்டல் செஞ்சிங்கன்னா மெயினாக குழம்பு சைடிஷுக்கு கறின்னு செய்ய தேவையில்லை. இது ஒன்றை வச்சு அன்றைக்கி அந்த ஒரு வேளை சாப்பாடை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை பிரட்டல் ரொம்ப ஈஸி. வீட்டில் ஒரு முட்டையும் வெங்காயம் தக்காளியும் வச்சு ஒரு வேலையை முடிச்சிடலாம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இந்த முட்டை பிரட்டல் வச்சு நம்ம ஓட்டிடலாம். இதை சாதத்தில் போட்டு அந்த கிரேவியோட மசாலாவோட நம்ம செய்கிறதால அந்த சாதத்தில் வச்சு முட்டையோடு சேர்த்து பிசைச்சு சாப்பிட்டிங்கன்னா தொட்டுக்கையே வேண்டாம். இதை வச்சு நம்ம ஒரு வேளை சாப்பாட்டோம்னே அவ்வளோ ஈஸியானது, அவ்வளோ பயனுள்ள இந்த முட்டை பிரட்டல் ரெசிபிக்கு தேவையான பொருள் ஒரு மசாலா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கணும். அந்த மசாலா என்னென்னு காமிக்க. நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டைக்கு மசாலானது ஒரு அன்னாசிப்பூ, பட்டை, மல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு, 10 பல்லு பூண்டு. இந்த பொருள் தான் மொத்தம் 7 சாமான். எல்லாம் அரை ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். இது 3 முட்டைக்கு அளவு. உங்களுக்கு கூட குறைச்சி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை பொடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். வறுக்கலாம் வேண்டாம். 1 2 அரைச்சா கூட போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாக இதில் காரத்துக்கு மிளகா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதை பொடி பண்ணி வச்சுப்போம். இதுக்கு அதில் நம்ம 3 முட்டை சேர்த்து இந்த பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு முட்டையை நல்லா குழியாக கலக்காமல் அப்படியே ஊற்றுங்க. ஆஃப் ஆயில் மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பும் மிளகு தூள் மேலேயும் தூவி அது வெந்த உடனே திருப்பி போட்டு இன்னும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த முட்டை நல்லா வேகணும். ஆஃப் ஆயில் இல்லைன்னா நல்லா முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாப்பிட நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ஊற்றி எடுத்துகிட்டு அடுத்த முட்டையும் இப்போ ஊற்றி காமிக்கிறேன். அப்படியே உடச்சி ஊற்றி கலக்காமல் ஆஃப் ஆயில் மிளகுத்தூளும் பெப்பரும் தூவி உப்பும் தூவி திருப்பி போட்டு இது மாதிரி 3 முட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இப்போ முட்டை பிரட்டல் செய்ய ஆரம்பிக்கலாம். வானிலையில் எண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன நைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். முட்டையில் நீங்கள் நிறையா டிஷ்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. முட்டையில் 100 வகையான டிஷ்ஷுக்கு மேலே இருக்குது. இது ஒரு வகையான டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயம் வெந்த உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லை 2 பழுத்த தக்காளியை நல்லா அரைச்சிட்டு போட்டுருங்க. கிரேவிக்கு தன்மையை கொடுக்கும். நீங்கள் அரைஞ்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் முழுசாக இருக்கும். அதனால் தக்காளி பழத்தை அரைச்சிட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி போட்டுருங்க. முட்டையை குழம்பு வச்சு செய்யலாம். குழம்புக்கு நிறையா மசாலா சேர்க்கணும். இது சிம்பிளாக வெங்காயம் வச்சு செய்கிறது. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னா நம்ம பொடிச்சு வச்ச பொடியை அதில் தூவிக்கோங்க. நம்ம சேர்ந்த மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, மல்லி, பூண்டு, மிளகாத்தூள் வச்சு அரைச்சது அதே மிளகாத்தூள் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம முட்டையில் உப்பு போட்டிருப்போம். முட்டைக்கு இந்த மசாலாவுக்கு உப்பு அதனால் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு இந்த மசாலா சிம்மில் இருக்கட்டும். அடுப்பில் இந்த மசாலா வெந்து வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா கொதிச்சு வருது பாருங்க. அந்த தக்காளி அரைச்சி ஊற்றுனதுலேயே இது மாதிரி தண்ணி விட்டு வரும் உங்களுக்கு. அதனால் தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேணால் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம முட்டை ஆம்லேட்டு போட்டு வச்சுருக்கோம்ல, அதை ஒவ்வொன்றா எடுத்து அந்த மசாலாவில் சேர்த்துக்க வேண்டியது தான். நல்லா மசாலா நல்லா வெந்து வந்த பிறகு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா பிரட்டல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதத்துக்கு தொட்டுக்க காலையில் நேரத்தில் அவசரத்துக்கு செய்யக்கூடியது. இப்போ தக்காளி நல்லா மசாலா இப்போ நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் கைக்கு வரும் நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம். அந்த சமயத்தில் நம்ம இந்த கிரேவியில் இந்த மசாலா கிரேவியில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வெங்காயம் தக்காளி முட்டை இருந்தால் போதும். காய்கறி இல்லாத சமயத்தில், கடைக்கு போக நேரம் இல்லாத சமயத்தில், அவசரத்துக்கு சாப்பாடு வேணுங்கிற சமயத்துலலாம் இந்த முட்டை பிரட்டல் ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். சாப்பிட்டுட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துட்டு
இந்த சமயத்தில் நம்ம முட்டை பரட்டலை அதோடு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இப்போ இருந்தால் போதும். மசாலா நல்லா வெந்துட்டு முட்டை ஆம்லெட்டும் வெந்தது தான் உங்களுக்கு. ஒரு முட்டையை அதில் மசாலாவில் போட்டு ஒரு பிரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. அருமையான முட்டை பரட்டல் ரெடி. இது நீங்கள் சாதத்துலேயும் பிழைஞ்சி சாப்பிட்லாம். நீங்கள் இது ரொம்ப ருசியாக இருக்குது, சாம்பார் குழம்பு இருந்தால் அதுக்கு சைடிஷாகவும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நம்மளோட விருப்பம்தான். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் தான். அந்த மசாலா அந்த முட்டையில் ஏறட்டும், அவ்வளோதான். நீங்கள் இறக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கும் சப்பாத்திக்குமே சைடிஷாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. நல்லா மசாலாவும் முட்டையும் ஒன்று சேர நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான முட்டை பரட்டல் ரெடி. இவ்வளவு தான். முட்டை ஆம்லெட்டு போட்டு வெங்காயம் தக்காளி மசாலாவை கொதிக்க வச்சு போட்டு இறக்குனீங்கன்னா முட்டை பரட்டல் ரெடி. இவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க. பார்க்கவும் ஈஸி, செய்யவும் ஈஸி, சாப்பிடவும் ருசியாக இருக்கும் இந்த முட்டை பரட்டல். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இறக்கி பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். முட்டை 3 முட்டை நான் செஞ்சுருக்கேன். 3 முட்டையும் இறக்கிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டாலே போதும். இப்போ நான் இறக்கி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு இந்த இதை எப்படி நான் சாப்பிட்றேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். இதில் உள்ள கிரேவிலாம் அந்த முட்டையில் ஊறி முட்டை சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த முட்டை பரட்டல் சுட சுட சாதம் வடித்து சுடு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு இதுதான் நான் வீட்டில் செஞ்சுருக்கேன். சுட சுட சாதத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை வச்சாலே அதில் திருப்தியாக இருக்கும். இந்த முட்டை பரட்டலை அந்த சாதத்தில் வச்சுட்டு இதை எப்படி சாப்பிட்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த முட்டையை அந்த கிரேவி அந்த மசாலாவை இந்த சாதத்தில் சேர்த்து முட்டையோடு தொட்டுக்க வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த மசாலாவை சாதத்தில் பிழைஞ்சிக்க வேண்டியது. முட்டையை ஒரு வில்லல் வில்லி அந்த சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ருசி அமர்க்கலமாக அற்புதமாக இருக்கும். இதுக்கு சைடிஷே வேண்டாம், இது ஒன்றே போதும் நமக்கு சாப்பிட. அற்புதமான இந்த முட்டை புரட்டல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.